வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். புதுமை கண்டுபிடிப்பு, மீள்திறன், ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல், மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 100 படுக்கைகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இஎஸ்ஐ பயனாளிகளின் எண்ணிக்கை 7 கோடியே 50 லட்சமாக இருந்தது என்றும் தற்போது இந்த எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நலன்களை அளிக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இரு தலைவர்களும் அப்போது உறுதியளித்தனர். தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் வேளாண் மற்றும் உணவுத்துறைக்கான ஆணையர் கிறிஸ்டோபே ஹான்சனையும் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பருவநிலை மாற்றம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பேரின் உடல்கள் நேற்று திருச்சி கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். திருச்சி கிராப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜன், திருவானைக்காவலைச் சேர்ந்த பாலாஜி, பீமநகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அவர்களது இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களின் உடல்களுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வரும் 21ஆம் தேதி வரை அதிகபட்சமாக 414 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.
நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நீடித்து வருகிறது. இதுவரை 3 கரடிகளை வனத்துறையினர் பிடித்துள்ள போதிலும் மேலும் ஒரு கரடி உலவி வரும் நிலையில் அதனையும் வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அனவன் குடியிருப்பு, பசுக்கடைவிலை, காஸ் கீப்பர் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிக அளவில் கரடிகள் நடமாட்டம் இருந்து வருகிறது. சில சமயங்களில் கரடி மனித மோதல்களும் அரங்கேறியுள்ளன. இதனால் வனத்துறையினர் சார்பாக கரடி நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டு இதுவரை 3 கரடிகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாபநாசம் அருகே உள்ள காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் தொடர்ந்து கரடி நடமாட்டம் உள்ளது. குறிப்பாக காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாடசாமி கோவில் வளாகத்தில் கரடி நுழைந்து உலா வந்தது. மேலும் காஸ்கீப்பர் பகுதியில் உலா வரும் இந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரிந்த கால்நடைகளின் உரிமையாளர்களிடமிருந்து 1,24,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வென்றது. அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.